மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரமதான் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது ரமதான் நோன்பு வந்து இங்க யுஏல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து நம்ம விசிட் விசா எடுத்துட்டு வந்து யுஏக்கு வந்தா நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் யுஏ பத்தியும் யுஏ ஜாப்ஸ் பத்தியும் யுஏ நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன புரியும். வீடியோ ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதான் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஹாஃப் டே தான் இருக்கும் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ அதாவது ஒரு சீசன், அதாவது வின்டர் சீசன்ல இருந்து முடிஞ்சு சம்மருக்கு வந்து எல்லாருமே என்டர் ஆவாங்க. ஸோ அப்படி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வாட்டி வந்து ரமதான் அப்படின்றது வந்துருது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஹையர் பண்றது இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் டே தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம லைக் பெரிய பெரிய டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஆஃபீஸ்க்கு வருவாங்களா இந்த ரமதான் டைம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க வந்து லைக் இப்போ இண்டீட் ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், ஸோ எல்லாத்துலயும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றது, அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வைக்கிறது, அதுக்கப்புறம் உங்க சிபிஐ வந்து லைக் கம்ப்ளீட்டா வந்து கோ த்ரூ பண்றது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து லைக் டெய்லி பேசிஸ்ல பண்ணாலுமே ஆனா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ரீச் அவுட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்க இந்த டைம்ல வந்து இப்போ நீங்க வந்து உங்களோட கண்ட்ரி ஓன் கண்ட்ரில இருக்கீங்க. நீங்க இந்த டைம்ல வந்து நான் வந்து விசிட் விசா எடுத்துட்டு இனிமேல் தான் விசிட் விசா எடுக்க போறேன். ஸோ நான் மார்ச் மந்த் மிட்ல வரலான்னு இருக்கேன், இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வரலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி லைக் இந்த வின்டர் டைம் இருக்குல்ல, இந்த சீசன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவம்பர்ல இருந்து இந்த மார்ச், ஓகேவா, மார்ச் வந்து லைக் மார்ச் எண்ட் வரைக்கும் நல்லா இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மிட்லயே வந்து ரமதான் வந்துருது. ஸோ அதனால வந்து இந்த மார்ச் மந்த்துமே வந்து ரமதான்ல போனதுனால இந்த மார்ச் பாதியோட மந்த் வந்து நம்மளால யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க விசிட் விசா எடுத்துட்டு யூஏல வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டான டைம் அப்படின்றது வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து மார்ச் எண்ட் வரைக்கும் தான். பட் இந்த டைம்ல ரமதான் வந்ததுனால நம்மளால அது பண்ண முடியாது. ஸோ நீங்க யூஏக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டான டைம்ல வந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கான கரெக்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து வரீங்க அப்படின்னா வந்து 1க்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம் அண்ட் சைனிங் ஆஃப்.